சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம கூட 10 பேர் இருக்கிறத விட நம்மை படைத்த தேவன் இருக்கிறதாங்க பெரிய பலம். அல்லேலூயா. நம்ம பின்னாடி எத்தனை பேர் வேண்டுமானாலும் நிக்கலாம். ஆனா ஒரு பிரச்சனைன்னு சொல்லும்போது திரும்பி பாருங்க, யாரையுமே பார்க்க முடியாது. அதுவரை சொல்லுவாங்க, நான் உங்க கூடயே இருப்பேன், எப்போ வேணாலும் எனக்கு கால் பண்ணுங்க, உடனே நான் வந்து நிற்பேன், என்ன வேணாலும் கேளுங்க, உடனே நான் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. எப்போ நம்ம நல்லா இருக்கும்போது சொல்லுவாங்க. அதே அந்த பிரச்சனை வரும்போது ஃபோன் அடித்தா ஃபோனை எடுக்க மாட்டாங்க. ஒன்றில் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கும், இல்லைன்னா சைலண்டில் போட்டு வச்சிருவாங்க, கட் பண்ணி விடுவாங்க, இல்லைன்னா பிஸின்னு சொல்லிடுவாங்க. அல்லேலூயா. இதான் மனுஷங்க கொடுக்கிற தைரியம். பிரச்சனைக்கு முன்னாடி தைரியத்தை கொடுப்பாங்க, பிரச்சனை வந்த உடனே காணாம போயிடுவாங்க. ஆனா கர்த்தர் அப்படி அல்ல. அவர் பிரச்சனைக்கு முன்னாடியும் தைரியத்தை கொடுப்பார். பிரச்சனை மத்தியில கூட நின்று உங்களுக்காக யுத்தத்தை நடப்பிப்பார். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய தேவன். ஆகினால் அன்புக்குரியவர்களை, கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுவது, யோசபாத்தின் தேவன் இன்னைக்கு நம்மோடும் கூட இருக்கின்றார். உங்களுக்கு முன்பதாக பெரிய பிரச்சனையை போன்ற காரியங்கள் இன்னைக்கு நின்று கொண்டிருக்கலாம். நீங்க நினைக்கலாம், இதை எப்படி நான் தாண்டுவேன், இந்த வியாதியிலிருந்து எப்படி எனக்கு சுகம் கிடைக்கும், இந்த போராட்டங்களிலிருந்து எப்படி எனக்கு விடுதலை கிடைக்கும், இந்த கடனிலிருந்து நான் எப்படி வெளியே வருவேன், என்னுடைய காரியங்கள் எல்லாம் தடையா இருக்கிறது, எப்படி நான் மேற்கொள்ள போகின்றேன் என்று ஒவ்வொரு காரியங்களை குறித்தும் நம்ம அதை பெரிதாக எண்ணிக்கொண்டு இராதபடிக்கு கர்த்தர் சொல்வது, இந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாதுன்னு சொன்ன மாதிரி, இந்த ஏராளமான பிரச்சனையை பார்த்து நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன் காரியங்கள் ஜெயமாக முடியும் என்று. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்குங்க. அவர் ஒரு வார்த்தை தான் சொல்லணும். அதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும்? அவரை நம்பி அவருடைய வார்த்தைக்கு பயந்து இருக்கணும். என்ன நடந்தாலும் சரி.